பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குன்னா இப்பதான் புரியுது. டேய் டேய், என்ன கண்ணா பண்ற? அது வந்து பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்தேன். சாபாஸ், வேல்ட் ரேஞ்சில பால்ல உப்பு இருக்கான்னு பார்த்த ஒரே ஆள் நீதான்டா. என்ன பாக்குற? மிச்சத்தை நீயே குடிச்சிரு. அப்ப உங்களுக்கு காப்பியோட பாலே? நாய் வாய் வச்சு பால் இல்ல, நான் காப்பி போடுறது இல்ல. வணக்கம் வணக்கம் ராஜலட்சுமி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா உங்க பொண்ணை பார்த்தாதான் பொறாமையா இருக்கு. ஏன்? நேத்துதான் அவளை குழந்தையா பார்த்த ஞாபகம், அதுக்குள்ள அவ வயித்துல ஒரு குழந்தையா? என்ன வேகப்பா! உங்க பொண்ணு மட்டும் என்னவா இத்துணூண்டு இருந்தா, இப்ப என்னடானா கல்யாண வயசுல விளைஞ்சு நிக்கிறா. அவளுக்கும் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிரா. என் பொண்ணை விட ஜெட்டு வேகத்துல வயித்து சாச்சிட்டு வந்து நின்னு இருப்பா. என்ன சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது கடத்தல் பொருளை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி. ஏண்டி உதாரணத்துக்கு கூட கடத்தல் ஸ்மக்லிங் என்ன பயமுறுத்துற? அப்படின்னா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, எப்ப நீங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட வேண்டியதுதான். அப்ப மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? என்ன மந்திரியா இப்படி கேட்டீங்க? என்னைக்கு பெரிய குடும்பத்துல சாந்தியை கட்டி கொடுத்தேனோ அன்னைக்கே அவ குழந்தை ரத்னவேலுதான் என் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணதுதானே. மந்திரி ஐயா வணக்கம். அடடே, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. என்னம்மா சண்டி பாத்துட்டு இருக்க? வளையல எடுத்து போடுமா. பெரியவங்களா இருக்கிறப்ப நீ தானே புள்ளை பத்தவ, எடுத்து போடு. அப்படி சொல்லு. கல்யாணமான 10ஆம் மாசத்துலயே குழந்தை பத்துக்கு தப்பு இல்ல, ஆனா அடுத்த குழந்தைக்காக கொஞ்சம் கேப் கொடுமா. நானும் உன் பொண்ணு மாதிரிதான் கல்யாணமான 10ஆவது மாசத்திலேயே குழந்தை பெத்துக்கிட்டேன். கஸ்தூரி தான் பாவம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட காணும். உனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம் கஸ்தூரி. ஏன் கஸ்தூரி, என் குழந்தைய ஒருத்திக்கு 6 பிள்ளைங்க, பாவம் வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பேசாம அதுல ஒண்ணு தத்தெடுத்துக்க. ஏன் தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? அதுவும் இல்லாம இதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுங்க. ஓ, அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு. அதுக்கு அவர் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். இத பாரு கஸ்தூரி, அப்படி ஒரு ஆசை இருந்தா அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாரு. தொழுவத்துல கட்டின மாடு அவுத்துட்டு போச்சுன்னா தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுவுறதை விட இப்பவே புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி அவருக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சுடு. அப்படி ஜோதி உன் புருஷனுக்கு கட்டி வச்சுட்டா குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும். உங்க 2 பேத்துக்குள்ள சக்காலத்து சண்டையும் வராது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் பேசிட்டு இருக்கே. சாந்தி அக்காவோட அம்மாங்கிறதுனால தான் உன்னை சும்மா விடுறேன். வேற யாராவது இப்படி பேசிருந்தா செருப்பு பிச்சிருக்கும். ஜோதி, கொஞ்சம் வாயடிக்க பேசு. எங்க அம்மா சொன்னது அப்படி என்ன பெருசா தப்பு இருக்கு? சாந்தி, உங்க அம்மா என்ன மலடின்னு சொன்னாங்களே, அது பரவாயில்ல. என்ன ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க, அது தப்பு இல்ல. என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாங்க, அது கூட தப்பு இல்ல. ஆனா என் தங்கச்சிக்கு என் புருஷனை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, அது தப்பு இல்லையா? சேலையை பத்தியும் சீமந்தத்தை பத்தியும் சாதாரணமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. நீ வாக்கா. போதை ஏறி போச்சு. எங்க போச்சு? போதை தலையில ஏறி சூப்பரா உட்காந்துருக்கு. புத்தி மாறி போச்சு. புத்தி மாறலையா? ஸ்டெடியா தானே இருக்க. சுத்தும் பூமி புதுசா வந்திருக்கிற பாரின் சரக்குன்னு போச்சு. அங்க பாரு மாணிக்கு பூமி சுத்துது. இந்த பாட்டு வேணாம், இந்த பாட்டு நல்லா இல்ல. என்னென்ன புல் போதையில வரா? கேட்டா பெரிய குடும்பம்ன்றானுங்க. அதை இப்படி கொடு, அவனுக்கு கொடுப்பான். இது நாம அடிக்கிறதுக்குண்ணே. ஒரு நாள் நாம அடிக்கலைன்னா என்னடா, இது அவனுக்கு கொடுத்து அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்க வைப்போம். எப்படி? இப்படி வா, என் கன்னத்துல ஒரு அரவுடு. என்னென்ன சொல்றீங்க? சொன்னது செய்யடா. உங்க நான் எப்படி அடிக்கிறது? ஒரு அறை தானே. என்ன அரை காலு முழுசு முக்கான்னு என்ன விஷயம்? நான் அடிக்கணுமா? யார எப்ப எங்க எதுக்கு ஏன் அடிக்கணும்? அண்ணனை நான் அடிக்கணுமா? அவரே சொல்றாரு. அடி அண்ணன் தானே சொன்னாரு. அண்ணன் சொல்லிட்டா தம்பிக்கார அடிச்சிருந்தா என்ன இந்த காலத்துல போய் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி மாமா அக்கான்னு விட வேண்டியது தானே? நீதான் சொன்ன. என்ன திமிர் இருந்தா கூட பிறந்த அண்ணனை கை நீட்டி அடிக்கிற? தப்பு இல்ல. மன்னிச்சிருங்க, கட்டை எதுவும் கிடைக்கல, தான் கை நீட்டி அடிச்சிட்டேன். பாத்தியா, கட்ட வேற கேக்குறியா நீ? இதுல என்ன தப்பு இருக்கு மாணிக்கம்? தப்பு செஞ்சது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அடிச்சு கேட்க வேண்டியது தானே. நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், கோவம் அதான் அடிச்சுட்டான். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு ஓங்கி விட்டுருப்பனே. எப்படி வா, மாணிக்கவேலு தண்ணி அடிக்கிறது கூட தப்புன்னு தான் சொல்றாங்க, ஆனா நம்ம அடிக்கல. தப்ப தப்புன்னு நினைச்சாதான் தப்பு, தப்பு தப்பு இல்லன்னு நினைச்சா தப்பே இல்ல. அது ஒண்ணும் புரியலையே. இதுக்குதான் வெளிநாட்டு சரக்கு அடிக்கணும்னு சொல்றது. இந்தா. ஐயோ, வீட்டுக்கு தெரிஞ்சா அடிக்கவேல.
ஆயிரம் தான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பங்காளி பாசம் விட்டு போகுமா? இந்தா புடி. அடி. யாருக்கும் தெரிஞ்சா இதெல்லாம் யாருக்கு என்ன தெரிய போகுது? போ போ மாணிக்கம். அக்கா, ஐயோ என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான், இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல. அவங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏமா அழற? உடல் ஏதோ கண்ணில விழுந்துட்டு. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு யாராவது அழுவாங்களா? என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்ல. என்ன? பாரதியோட அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால அக்காவை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? ஒண்ணு அக்காவை மலடின்னு சொன்னதோட இல்லாம என்ன உங்களுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க சொல்றாங்க. ஐயோ, எனக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு சாந்தி, என்ன மாப்ள, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் சாந்தி இல்லையா? அவளுக்கு தலைவலி. தலைவலி தானா வந்துச்சா இல்ல நீங்களா ஏற்படுத்திட்டீங்களா? என்ன மாப்ள, பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் பொடி வச்சு பேசுறது இருக்கட்டும். மந்திரி வீட்டு சீமந்தத்துல எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமான போற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஒண்ணு பேசல. பேசுறதெல்லாம் உங்க பொண்டாட்டியும் உங்க கொழுந்தியாளும் தான். செருப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஏய், பேச்ச மாத்தாத. எங்க அக்காவை மலடின்னு உங்க அம்மா சொல்லல. என்ன மாமாவுக்கு 2ஆம் தரமா கட்டுவேன்னு உங்க அம்மா சொல்லல. ஏய், உனக்கு தான் பேச தெரியும்னு சும்மா எங்கிட்டு வராத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி கட்டணத்தை சொல்ல. ஆமா, ஏதோ புள்ள இல்லாதவன் கடைசி காலத்துல கொள்ளி வைக்க கூட வாரிசு இல்லாம போயிடுமேங்கிற அக்கறையில உன் தங்கச்சி உன் புருஷனுக்கு 2ஆம் தரமா கட்டுவேன்னு சொன்னேன். அது தப்பா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க பெராட்டாலும் பாபு மீனாவும் எங்க பிள்ளைங்க. அவங்க எங்களுக்கு ஒளி போட்டா போறோம். ஓ, எரவல்லைக்கு இவ்வளவு சவுடாலா? விட்டா நாளைக்கு குழந்தைகளை எங்களது சத்தியம் பண்ணிடுவீங்க போல இருக்கேன். தம்பி புள்ளைங்களை தாம் புள்ளைங்க சொல்றீங்களே, நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பமே 2ஆ பிரிச்சு. எந்த வீட்டுல நின்னு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மரியாதை காப்பாத்திக்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க. இந்த அநியாயத்தை பாருங்க. கொஞ்சம் பிந்திருந்தீங்கன்னா நான் செத்த இடத்துல சுண்ணாம்பு தெளிக்க தான் வந்திருப்பீங்க. என்னத்த சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன அடிச்சே கொண்டு இருப்பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த என் மாமியார அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா மரியாதை அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. டேய் மாணிக்கம், உன் நிலைமை சரியில்லடா, பேசாம உள்ள போடா. அவனா உள்ள போடா மாணிக்கம், வெளியே போடா மாணிக்கம். அதேங்கடா மாணிக்கம், இதேங்கடா மாணிக்கம். ஊர் கலைச்சவன் நான் ஒருத்தர் தான் பாரு. இனிமேல் நீங்க சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பால் குடிக்கிற பப்பா இல்ல. இவ்வளவு நாள வயசுல மூத்தவங்க மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை காப்பாத்திக்க சொல்லு. அண்ணே, யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியும்டா, ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர் ஊர் தலைவர் ஆகிறதுக்கு நானும் நாயா பைய உழைச்சவன்டா, செருப்பு தைய உழைச்சவன்டா. அதுக்காக அந்த செருப்பு எடுத்து என் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு நான் ஒண்ணும் பரதல்ல. அவர் ஒண்ணு ராம் இல்ல. இவர் ஊருக்கு தான் பிரசிடென்ட், எனக்கு இல்ல. ஏய் மாணிக்கம், போதையில என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறேன். பேசாம உள்ள போட. உனக்கு தான் சட்டை தெரியுமா? பெரிய பிரசிடென்ட்னா நீ ஒரு கையில தான் சட்டை பிடிச்சா, நான் 2 கையில சட்டை பிடிச்சிருக்கேன். என்ன செய்வேன்? என்ன திடீர்னு மழை கொட்டுது? அடமழை ஆரம்பிச்சிருச்சா? என்ன அதுக்குள்ள மழை நின்றுச்சு? என்ன எல்லாரும் என்ன பாக்குறாங்க? அதான் தப்பா பேசிட்டேனா? இல்ல இல்ல, உண்மையதான் பேசுனீங்க. துண்டா இருக்குறா. நான் ஒன்னும் தப்பா பேசலையே. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்றேன். பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா. இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னாலே. ஐயோ, டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சுட்டு போறான். நம்ம இந்த சினிமாவா பார்க்க போறோம்? என்னண்ணே தன்னால பேசி நிக்கிறீங்க? டேய், என் நிலைமையில் உள்ளவெல்லாம் தன்னால தான்டா பேசுவான். இது சகஜம். உனக்கு என்ன வேணும்? இந்த ரூட்ல குன்னக்குடிக்கு பஸ் வருமா? பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும். பஸ் தான் வரும், வெயிட் பண்ணு. அத பார், என்ன வருது பஸ். அத போய் நிறுத்து, அதான் குன்னக்குடி. ஏய், நீ கேட்ட குன்னக்குடி பஸ் போகுது, ஏன்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா? எது பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா? டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. పాల్ కొడల్లో మన బంతులు నీ నవ్వుతే సందనము. நிறுத்துறா. என்ன ஏன் பாப்பம்மா,
அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன்கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா? இவரு கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போறேன். ஐயோ, தொழில் ரீதியா இவளை டச் பண்ணிட்டாளே. டேய் கண்ணாடி கட்டா. முடியாதுண்ணே. டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவளை முன்னாடி உட்கார வைக்காத, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா. பின்னாடி காத்துல காட்டுலாம் வேற என்னடா இருக்கு? நேர்த்தி இருக்குது. சொல்ல கண்ணா. டேய் டேய், ஐயோ, இவளை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ. இந்த நேரத்துல பஸ்ஸ வேற காணோமே. ஏன்னா குன்னக்குடிக்கு அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஒப்ப செட்டதுக்கு அப்புறம் வரும். போடா நாயே. ஹாய் பிரதர்ஸ் கமிங். எங்கள் குலமாதா பிரதர் பிரதர் பிரதர், எங்க பிரதர் போறீங்க? கோமாதா குலமாதா படத்துக்கு போறேன். பிரதர் நானும் அங்கதான் போறேன், என்ன கூட்டி போங்க பிரதர். எனக்கு டபுள் சூட்டி பழக்கம் இல்லையே. நீங்க உட்காருங்க பிரதர், நான் ஓட்டி போறேன். நான் அண்ணியங்கள வண்டி கொடுக்கறது இல்ல. நான் என்ன அண்ணினா? உனக்கு மேல போஸ்ட் மாஸ்டர், நீ போஸ்ட்மேன் தான். என்ன கூட்டி போடா. அதெல்லாம் ஆபீஸ்ல டேய், அவளோட ராவுகள் படம் அவளோட நான் பாக்கணும்னு நினைச்சேன். வேற எவனோட போயிட்டு இருக்கா, அத நான் செக்அப் பண்ணேன்டா. இல்ல நான் செட்டப் பண்ண போறேன். பிரதர், விடுங்க. பிரதர், நீங்க வந்து வர முடியாது. ஏன்னா குன்னக்குடி கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? இப்போ வருண்டா. அதையும் விட்டா அதையும் விட்டா நான் விட்டா. ஐயோ, நெருப்பேத்துற நீ. ஐயோ, நெருப்பேத்துற நீ. ஐயோ, ஐயோ, இருடா உன்னை நான் பாறேன். டேய், ஐயோ, புட்டுங்க. ஐயோ, ஓடுடா, ஓடுடா, பைத்தியம். டேய், நில்லுடா, டேய். எல்லாரும் நில்லுடா. ஓடுங்க. ஐயோ, எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா, டேய். ஓம் குகாய நம, ஓம் சண்முகாய நம, ஓம் சரவணாய நம, ஓம். சாமி கொஞ்சம் இருங்க. ஏமா அந்த அர்ச்சனை தட்டை கொஞ்சம் கொடுங்க. எதுக்குமா? கொடுங்க சொல்றேன். என்னமாச்சு? 2 பொண்டாட்டி இருக்கிற முருகனுக்கு அர்ச்சனை பண்றதை விட ஒரு பொண்டாட்டி இருக்கிற ராமருக்கு அர்ச்சனை பண்றதா எனக்கு நல்லது. முருகா, என்னது உனக்கு வர வர லேடிஸ் அட்ராக்ஷனே குறைஞ்சிக்கிட்டு வருது? ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாலட்சுமீ வித்மஹே விஷ்ணு பத்னீ தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். மா 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 9 தடவை கூப்பிட்டேன், காதுலயே விழ. ஏண்டி ஆல் இண்டியா ரேடியோ அடியே, ஒன்ன தாண்டி நியூஸ் வாசிக்காம வந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒண்ணும் விசேஷம் இல்லையா? ஓ, பெரிய குடும்பத்திலயா? ராஜலட்சுமி அம்மா பெரியவ தங்கச்சி வெளியே கட்டி கொடுக்கறதுக்கும் அவங்க பொண்ண ரத்னத்தை கட்டி கொடுக்கறதுக்கும் நான் இல்ல, ராஜலட்சுமி தான். என்ன என் பேர் அடிபட்டுச்சு? இல்ல இல்ல, உங்களை பத்தி இல்ல. டேய், நில்லு. யார் பொண்ண யார் குடுக்கறதா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு? அது எதுவும் எனக்கு தெரியாது. ஓஹோ, ராஜலட்சுமி அம்மாவுக்கும் உனக்கு என்ன ரகசிய உறவு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் ராஜலட்சுமி அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க? அது வந்து சைக்கிள் எடுத்துட்டாங்கல்ல, அதுதான் கொடுத்தாங்க. சைக்கிள் உடைஞ்சா சைக்கிள் செயின் கொடுப்பாங்க, தங்க செயினா கொடுப்பாங்க, அதுவும் 10 பவுண்ட்ல. அது வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னன்னு தைரியமா சொல்லு. எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன். வெட்டி புளி புட்டுவேன். உண்மையை சொல்லு, சொல்லு. ஏண்டா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏன் சும்மா சிரிச்சிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பார்க்க வந்த பொண்ணு நினைச்சது திருப்பி வந்துருச்சு. ஏற்கனவே உங்ககிட்ட தப்பிச்சிருச்சு, மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட போது நினைச்சா திருப்பி வந்துருச்சு. இனிமே சிரிச்ச ஸ்டவ் அவளுக்கு இல்ல உனக்குதான், ஜாக்கிரதை. யோ தரகரே, சீர்சனத்தை எல்லாம் செஞ்சு நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உன் கமிஷன் வேணா டபுளா வாங்கிக்க. டபுள் தேங்க்ஸ்மா. பாரதி, ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ஆமா, பொண்ணு பார்க்க வந்தது அவளை, என்னையே அலங்காரம் பண்றீங்க? ஜோதியை பொண்ணு பார்த்த கையோட உனக்கும் ரத்னவேலுக்கும் பரிசம் போடலான்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமா, ரத்னவேல் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதான் தினமும் 1 மணி நேரம் போட்டு போடுறியா? ஒத்துக்காமல போறா? என்னால ஒத்துக்க முடியாது. இது பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கும் ரத்னவேலுக்கும் கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதம்மா. ஜோதி, இது பாரு ஜோதி, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. ராஜலட்சுமி அம்மா பாரதி தான் ரத்னவேலு கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால குடும்பத்துல தினம் ஒரு பிரச்சனை வருது, உனக்கு தெரியல? அம்மாடி புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? பாபு மீனா ஓடாதீங்க, விழுந்த போறீங்க. எங்க வேலை செய்யறாரு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு பேசின விஷயம், இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? பெரிய மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே குடும்பத்துல மூத்தவரு, சீக்கிரம் தட்டு மாத்திக்க வேண்டியதானே? அம்மா மாத்திக்கலாமா? நிறுத்துங்க. ஏமா நிறுத்த சொல்றேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ரத்னவேல் மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே ரத்னவேல் மாமா தான் எனக்கு புருஷன் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத மாத்த யாராலையும் முடியாது. ஏமா
என் தம்பி மேல நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? ரத்னவேலுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவரு என் தங்கச்சி தான் விரும்புறாரு. வாங்க மாப்ள, பாருங்க ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கும் என் பொண்ணு பாரதிக்கும் பரிசம் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? பெரியவங்க நாங்க எல்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜோதி என்னடான்னா உங்களை தான் கட்டிக்குவேன்னு சொல்றா. மூஞ்சில அடிச்ச மாதிரி பாரதியை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுங்க மாப்ள. நான் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா மறுபடியும் தப்பிச்சிட்டா. ஐயா, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. டேய் போடா. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என் பொண்ணு கிட்ட. ராஜலட்சுமி, என் பையன் எதுக்காக உன் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தனக்கு தான் தாலி கட்டுவான்னு நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட வேதனை தாலி அறுத்துக்கிட்டு நிக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? ராஜலட்சுமி அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை தாலி இல்லாம இருக்கிறது புதுசும் இல்ல, தப்பும் இல்ல. ஆனா புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம தாலியை போட்டு சுத்துறதா தப்பு. அண்ணே, இவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணை ஏமாத்திட்டு நான் சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்கேன். சொல்லி இருப்ப. ஆனா அதுக்குள்ளதான் ஜோதி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மயக்கிட்டாங்களே. அக்காளுக்கு அண்ணன் மயங்கின மாதிரி தங்கச்சிக்கு நீ மயங்கிட்ட. சாந்தி, வாய மூடு. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசு. என் பொண்டாட்டிய பார்த்து அவளை வாய மூடு சொல்றதுக்கு நீ யாரா? அண்ணே, அவ குடும்பத்து பொம்பளை இல்லனா வேற எப்படி? அவன் அண்ணன்டா, பெரிய அண்ணன். என்ன முதல்ல பெற்றிருக்கனா நான் கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய அண்ணன். அண்ணனா அண்ணன் 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 பார்த்ததுனாலதான் தம்பி கூட பார்க்காம தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறான். யாருடா தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறா? நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனமா ஊரு சுத்தின போவெல்லாம் இந்த பெரிய குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தின பெரிய மனுஷன்டா அவன். யாரு பெரிய மனுஷன்? கை நிறைய பணமும் கழுத்து நிறைய நகையோட வந்த ஏன் பொண்டாட்டி மாதிரியே வெறும் மஞ்ச கழுத்தோட வந்த இவன் பொண்டாட்டியும் இன்னைக்கு மினிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி? இவெல்லாம் பெரிய மனுஷனா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வெளியே சொன்னா இந்த ஊரே காரி துப்பு. இனிமே ஏதாவது பேசுறேன். உனக்கு தான் கைய உங்க தெரியுமா? பேச்ச கட்டிட்டு அம்மாவை கை நீட்டு குடிகாரன் நாயே. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து ராஜா, பொறுமையா இருந்திருப்பா, பொறுமையா இருந்திருப்பா. ஐயோ, என் வயிறெல்லாம் எரியுது. வாடி போலாம். இனிமே இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நம்ம என்ன வெக்க கட்டி தெரியுமாங்களா? இருமா, நாங்களும் வரோம். போற வித்துல ஒத்தாசி இருப்பாங்க நினைச்சேன். ஆனா அப்படி கவுத்தல்ல இருக்கிறாங்க. என் புருஷனை கேவலப்படுத்த இந்த வீட்டுல இனிமே எனக்கு மாட்டேன் என்ன வேலை? சந்தோஷம் தானே? நல்லா சந்தோஷமா இருங்க. நம்ம அப்பா ராஜாவோட சொத்து சுகம் பூராத்தையும் நீங்களே அனுபவிங்க. நீங்களே அனுபவிங்கடா. மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். அப்பா வேண்டாப்பா, அப்பா மாணிக்கம். சொல்றத கேளுடா மாணிக்கம். அண்ணே, ஆம்பளை இல்லாத வீடு அனுசரிச்சு போயிடும் சொல்லுவாங்க. ஆனாலும் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஒத்தையா நின்னு நம்ம 3 பேரையும் காப்பாத்தினாங்களே அம்மா, அவங்க மனசை நோயடிச்சு போயிடுவியா நீ? சொல்லுல. நாம படிக்கணுங்கிறதுக்காக தன்னோட படிப்பை 10 வயசுல நிறுத்திக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமந்துட்டு நிக்கிறாரே அண்ணே, அவரை விட்டுட்டு போயிடுவேன் நீ? எந்த குடும்பத்துல தப்பு நடந்தாலும் பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்து பேரை கெடுத்துட்டு போறியா நீ? என்னடா குடும்பம்? பெரிய குடும்பம். பனங்காயம் பகையாளியம் பதம் பார்த்து தான் வெட்டணும்னு சொல்லுவாங்க மாணிக்கவேலு. நீ பதம் பார்த்து தான் வெட்டி இருக்க. இன்னைக்கு தான் நீ ஆம்பளைங்கிறதே நிரூபிச்சிருக்க. சாதாரணமா 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தியா மாணிக்கவேலு, உன் அண்ணன் தம்பிங்க பங்காளி கூட இல்ல, பகையாளி ஆயிட்டாங்க. நீ யாரா வந்து பேச? தம்பி வேணாண்டா.
என்ன ராஜா துள்ற? அன்னைக்கு என்னமோ திரும்ப திரும்ப வந்து மோதினாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க, அசைக்க முடியாத பாறைங்க அப்படி இப்படின்னு பேசுன. ஆனா இன்னைக்கு ஜோதியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அந்த பாறைக்கே பாம்பு வச்சு நொறுக்கினது யாரு? நானா? நீதான். ஏன் தங்கவேலு, நாங்க அண்ணன் தம்பிங்கள சூரியனை மாதிரி தண்ணி மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன. கடைசியில சூரியனை மூடுபட்ட கண்ணாடியில கலர் கலரா பிரிச்சது யாரு? தண்ணிய தனித்தனி பாத்திரத்துல ஊத்தி பிரிச்சது யாரு? கூட பிறந்தவனே அடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னமா பிரிச்சது யாரு? நான் இல்ல, நீதான். வீரபாண்டி, இன்னையில இருந்து நம்ம அண்ணன் தம்பிங்க 3 பேர் இல்லடா. நம்ம மாணிக்கத்தையும் சேர்த்து 4 பேர். இனி நம்ம சொத்து சுகம் எல்லாமே 4 பங்குடா. இது எங்க அப்ப உன் பெரியப்ப ராஜபாண்டி வாழ்ந்த அந்த வீட்டோட சாவி. நீ எங்களை அண்ணன் தம்பியா எடுத்துக்கிறதா தான் அந்த சாவியை கையில எடுத்துக்க. அந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்படி இல்ல உன் இஷ்டம். சாந்தி போகாதே. சாந்தி சொல்றது கேளுமா, போகாதே. இந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டாங்களே. ஐயோ, என் குடும்பத்தை இப்படி